ஹலோ மக்களே 89வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல இவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. ஆனா வேப்போல மட்டும் ஆளை காணோம். பார்த்தா அவன் பில்டிங்குள்ள போயிட்டான். என்னடா என்னோட பில்டிங்க்கு என்னடா ஆச்சு, இங்க ஃபுல்லா பனிமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வேப்போல் உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு பக்கம் வந்து சோப்பர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, டாக்டரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். அவங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. நாமி அங்க இருந்து எஞ்சி போறான். நம்ம இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். 3 நாளா நம்ம இங்கே இருந்தோம்னா விவிக்கு என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நாமி அங்க இருந்து கிளம்புறா. அதை திறந்துட்டு வெளியே வாரா. பார்த்தா அங்கதான் வேப்போல் நின்னுகிட்டு இருக்கான். வெளியே வந்துட்டு முழிக்கா, இவன் யாரடா, இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நீ முகிவர கேங்ல ஒரு ஆளு தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் முகிவர ஆளும் கிடையாது, ஒரு ஆளும் கிடையாடா, நான் தனியாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடே நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு வேப்போல் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நேவிகேட்டர், இந்த வருத வழியில இங்க வந்தேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா நாமி. சடனா வந்துட்டான். டேய் பொய்யா சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு துரத்திட்டு வரான் நாமிய. நாமி எங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் படியில இறங்கி போய்கிட்டு இருக்கா. பார்த்தா வேப்போல் படி இறங்குறன்னு சொல்லிட்டு அவனோட வெயிட் மூலியமா மாட்டிக்கிட்டான். சடனா மஞ்ச் ஃபேக்டரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனே சாப்பிட்டுட்டு சின்னதாகுதான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி முழிக்கா. பார்த்தா ஒரு பாத்திரம் மாதிரி மாறி அங்கிருந்து குதிச்சு வந்துகிட்டே இருக்கான். நாமி செதறிட்டா, என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பக்கெட்டாவா மாறிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னோட போனை நான் எப்பனாலும் மாத்துவேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். சடனா ஒல்லி ஆயிட்டான். ஸ்லிம் வேப்போல்னு சொல்றான். பிக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரான். நாமியவே லாக் பண்ணி மேல உட்காந்துருக்கான். ஒன்னே முதல்ல திங்க போறேன்னு சொல்றான். அதுக்குள்ள நம்ம லூஃபி எட்டிட்டு ஒரு மிதிக்கான். அடிச்சுல செதறிட்டான். நாமி வந்தவன் யாரு, கோமாளி மாதிரி இருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி எஞ்சிட்டு தலையில ஒரு போடு போடுதா. என்னடா என் கோட்டுக்கு ஏன்டா இப்படி ஆச்சு, ஏன்டா கிழிஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. கோட்டுக்கு நான் எவ்வளவு மட்டும் பே பண்ண, 28,000 பெரிஸ் பே பண்ணிருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அவன் தான் ஒரு பாம போட்டான், அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் தான் ஒரு பாம போட்டான், அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றான் அவன். சரிடா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ உன்னை நான் எதுவும் பேச போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அந்த டேமேஜுக்கு நீ அப்புறம் காசு கொடுடா, ஆனா 300% அதிகமா கொடுக்கணும், 1,00,000 பெரிஸ் கொடுக்கணும்னு சொல்றாவா. முழிக்க அவன் என்னது 1,00,000 பெரிசான்னு சொல்லிட்டு. நான் இன்னும் இங்க தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேப்போல் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். யாரடா இவன் திரும்பி வரான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். கேஷ்ல உள்ள வெப்பன் ஸ்டோரேஜ் உள்ள கீயே ஏன்டா தாண்டா இருக்கு, அது தண்டப்ப வச்சிருக்க போறேன், இந்த கேஷ்ல உள்ள பெரிய பெரிய வெப்பன் வச்சு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருக்கிறதுல வெறித்தனமான வெப்பனை இறக்க போறேன்டா, மாஸ் காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி லூஃபி முழிக்காங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்குள்ள பார்த்தா இந்த டோரோட கீயவே காண, எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த கீ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதாண்டா என்னோட ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லிட்டு லூஃபி பின்னாடி துரத்திக்கிட்டே போறான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா நாமி ஆல்ரெடி திருடி கையில வச்சிருக்கா. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி வரான், தவண்டுகிட்டே வாரான். நாமி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு தவண்டுக்கு நிக்காம, சாஞ்சி உனக்கு என்னாச்சு, நீ என்ன தவண்டு வாரான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னைய பாக்கதான் நான் அப்படி வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா பாஞ்சது கட்டி பிடிக்கலன்னு வரா. பார்த்தா மண்டையை பிடிச்சு அமுக்குதாவா. செதறிட்டான். இங்க ஒரு பக்கம் மாடியை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த கீ எனக்கு தேவைடான்னு சொல்லிட்டு இங்க இடத்துல எவ்வளவு பெரிய கிங்கா நான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வேகமா போறான் வேப்போல். இந்த ட்ரம் கிங்ல என்னோட பவரே இந்த ட்ரம் தான் சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள வரான். பார்த்தா பெரிய கேனன் வச்சிருக்கான். இதண்டா 7 பேரல் கேனன் சொல்றான். அந்த ஆயுதமே வெறித்தனமா இருக்கு. லூஃபி மேல வந்துட்டான். டேய் உன் கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை போட்டு தள்ள போறேன்னு சொல்றான் வேப்போல். ஆனா அப்ப அந்த ஆயுதத்தை இழுக்கான். பார்த்தா ஒர்க்கே மாட்டுக்கு ஸ்டாப் ஆயிட்டு என்னடாச்சு சொல்லிட்டு மேல மேல இழுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா குருவி குஞ்சுலாம் உள்ள கூடு கட்டி இருக்கு. டேய் இது ஸ்னோ பேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கன்னு சொல்லிட்டு வேப்போல் டென்ஷன் ஆயிட்டான். ஆனா அவன் ஸ்னோ பேர்டை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க திரும்பி அடுத்த சீனே வந்து ஜோரோ தான் கட்டுறாங்க. டேய் இப்படி ஒரு ரோப் இருக்கு, எனக்கு தெரியாம போச்சுடா, ஆனா நல்லா சர்ப்ரைஸா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. டாக்டர் குரேகாவோட பழைய வீடு தான் இதுன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. பார்த்தா முந்தி இருந்த வீடே அதுதான். அதுக்குள்ள பார்த்தா அது மேல ஏறதாங்க. பார்த்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேல கூட்டு போய்கிட்டு இருக்கு. மட்டும் தனியா பேருந்தாருன்னா அவரே இன்ஜுரி ஆகிப்பட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் அடிபட்டு தான் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். பார்த்தா அப்படி மேல அழுத்தி போய்கிட்டே இருக்காங்க. அங்க டால்டன் மட்டும் போல, ஏகப்பட்டு பேர் போறாங்க. ஒன்னு டால்டன் சொல்றாரு, அங்க என்ன நடக்கோ என்னன்னு எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு அவரு. இந்த ஊர்ல யாருக்குமே மெடிசன் கிடையாது, ஒண்ணும் கிடையாடா, சாப்பாடு இல்லாம சாவுங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஸ் மேன போட்டு நொறுக்கி எரிஞ்சிருந்திருக்கான். சமயத்துல அவனை தூக்கி போட்டு அடி நடிச்சு ரூம்ல தூக்கி போட்டு லாக்கே பண்ணி இருந்திருக்கானுங்க. என்னடா புரட்சி பண்ணலாம்னு நினைக்கடா, அதெல்லாம் உன்னை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்ல தூக்கி அடைச்சிருந்திருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் ஏகப்பட்டு வரும் வந்து அடிச்சிருக்கானுங்க. இந்த இடத்துல காட் வேலை நல்லா தாண்டா பார்த்தேன், ஆனா இப்ப நீ பண்ண வேலை தாண்டா ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வாரம் போறோம்னா டால்டனை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்கான். டே இந்த கண்ட்ரியை வாடா நீ அழிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து இருந்திருக்கானுங்க அவனுக்கு. கண்ட்ரில வாழறதுக்கே நீ தகுதி இல்லாம சொல்லிட்டு ஒண்ணு சொல்லி இருந்திருக்கானுங்க. இடத்துல வாழ்றதுக்கு உனக்கு என்னடா ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்டிருந்திருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா அந்த பறவையவே பாத்துக்கிட்டு இருக்கான். டே உன்னை சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். அதுக்குள்ள லூஃபி வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கான். நீ சாப்பிடலாம் முடியாடா, நீ என்னடா கிங்கு, நான் ஆட்டத்தை காட்டுறேன்னு சொல்றான் லூஃபி. பெரியாலாம் என்னன்னு தெரியலடா, ஆனா நான் ஒரு பைரட்டு, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ட்ரம் கிங்டமே வந்து கவர்மெண்டோட ஒரு மெம்பர்டா, நீ தேவையில்லாம சண்டை எழுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன தொட்ட அந்த கவர்மெண்டே தொட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே இது உனக்கு எனக்குள்ள சண்டை, இதெல்லாம் நம்மளுக்குள்ளே பாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே முகிவரா உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு வரான். பார்த்தா இதுல என்கிட்ட ஒர்க்காக சொல்றான் லூஃபி. இருந்தாலும் கண்ண வாயில இருந்து ஒரு ஓடு போடுறான். லூஃபி
லூஃபி வெடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, புகை மூட்டை மட்டும் தான் வருது. சோப்பர் அசையாம அதே இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன டால்டன் தான் காட்டுறாங்க, இப்பதான் ரத்தம் சிந்த இருக்காரு. ஏன் டால்டன் நீங்க இப்படி செய்றீங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு இழைச்சிக்கிட்டே இருக்கு. நான் மட்டும் சும்மா இருந்தோம்னா என்னோட கண்ட்ரியே அழிஞ்சிரும், இந்த ஹிஸ்டரியை ஒழிச்சு கட்டாம இருக்க மாட்டேன்னு சொல்றாரு டால்டன். காலத்துல பழைய விஷயத்துல எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இருந்து கண்ட்ரி ஏதாவது செய்யணும் தான் நினைச்சிருந்திருக்காரு. ஆனா அவனுக்கு எப்பவுமே அவங்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஊர்ல இருக்க எல்லா டாக்டரையும் தனியாவே போயிட்டு அடிச்சு கொண்டு தனியா தூக்கிட்டு போயிருந்திருக்கான். பெர்மிஷன் இல்லாம டாக்டரா வந்து வேலை பார்க்க வந்திருக்கான்டா. கதையை முடியும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் கதையவே முடிச்சிருந்திருக்கான். கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ண வந்திருக்கான்டா. இதெல்லாம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டால்டன் கத்திக்கிட்டு இருக்காரு. நாட்டு மேல ஒரு பற்று இருந்தா அதுல இவனுக்கு என்னடா பிரச்சனை சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சொன்னோன்னே விவி மிரண்டுட்டா, என்ன மாதிரி வார்த்தடா இதுன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பக்கம் உடம்புல இருந்து ஒரு வெடிகுண்டே எடுக்காரு. என்னடா இது டைனமிட்னு சொல்லிட்டு, நான் உள்ள போறேன் கேஷ்ல வெடிக்க வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டால்டன். கீழே சாப்பர் நின்னு வேற லெவலா பாத்துக்கிட்டு இருக்கு. டே சாப்பர், உன்னோட ஃப்ரெண்ட பத்தி நீ வந்து கவலைப்படுதியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவனை பத்திலாம் ஒரு கவலையும் படல, ஏன்னா அவன் ஒரு பைரட்னு சொல்றான் சாப்பர். இங்க வேப்பல் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகல. மேலந்து வாரான் 1 2 நம்மளும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. கம் கம் ப்ளோகன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்டாக்க போடுறான். அடிச்சடியில மேல போய் சொருவிட்டான் வேப்போல். ஒரு உள்ள போய் மாட்டிக்கு நிக்கான் அவன். டாக்டரின்னு சொல்றான் சோப்பர். ஒரு வழியா எல்லா கனவும் முடிஞ்சிருச்சுடா, இனிமேல் நல்ல விஷயம் தான் நடக்க போகுதுன்னு சொல்றாவா. டாக்டர் சொன்னதா ஞாபகத்துக்கு வருது. இந்த கண்ட்ரியே வந்து பெரிய ஆபத்துல நோக்கி போய்கிட்டு இருக்கு, டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ட்ரியவே ஒரே மருந்தால சரி பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு டாக்டர். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருக்கு. அவர் கூட என்ஜாய் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவர் ஒவ்வொரு நேரமும் கண்ட்ரி பத்தி யோசிச்சிருப்பாரு. அதைத்தான் சோப்பரும் யோசிச்சு பாக்கு. ஒரு பக்கம் லூஃபி மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். மேல போய் மாட்டிக்கிட்டான். அவன் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்லிட்டு கை பின்னாடி போகுது. திரும்பி சோப்பர் டாக்டர் பத்தி யோசிச்சு பாக்கு. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இங்க மக்கள் மேல வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க டால்டன் அந்த கேஷில் மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ஜோரா பக்கம் இது நம்ம ஆளுதான் சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். டாக்டர் இந்த கிங்டம்னு சொல்லிட்டு இருக்காம, இது ஒன்னும் ட்ரம் கிங்டம்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான் சோப்பர். கிங்டமே அழிய போகுதுன்னு சொல்றான். இங்க கம் கம் பசுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஓடுதான் போடுதான். அடிச்ச அடியில வேப்போல் செதறிட்டான். அடிச்ச அடியில அங்க இருந்து பறந்து போயிட்டான். சோப்பர் அப்படியே அமைதியாவே நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. ட்ரம் கிங்டமே அழிச்சிட்டானடா ஒருத்தன், வேற லவுடான்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. விஷயமே முடிஞ்சிருச்சு. இப்பதான் டால்டன் டீம் மேலே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க இருக்கடா, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளும் மதிக்காம சோரோ பெய்கிட்டே இருக்கான். ஒருவேளை மேல வராங்க, புதுசா ஒரு டோர் ஓபன் ஆகுது. ஜோரோ தான் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் உசப் நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு பயந்து பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். டேய் நீ எதுக்குடா வரணும், ஏன்டா பயப்படுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் லூஃபி மேல இருந்து பாஞ்சு கத்திக்கிட்டு இருக்கான். கீழே வராம ஜோரோ உசப்னு சொல்லிட்டு அவனுக்கு மேல வந்து விழுந்து அவனுக்கு செதறிட்டானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். டே காய்ஸ் இது நீங்க தானா, நான் எதிரி நினைச்சு பாஞ்சு வந்து அடிக்க வந்தான்னு சொல்றான். அவன் ட்ரெஸ் பார்த்தனா அதனாலதான் அப்படி இருந்துச்சுன்னு சொல்றான். உசப் நீ கீழே வர. டே உசப் நீ எப்படா மேல வந்த, எப்படி வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. கண்ணு மட்டும் இந்த மழை இருந்துச்சுடா, எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு, அதனாலதான் மேல ஏறி வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு அட்வென்ச்சரா இருந்துச்சுன்னு சொல்றான் உசப். நாங்க ரோப் மூலியமா வந்தோன்னு சொல்றா விவி சடனா. இவன்டா இவ்வளவு போய் சொல்றான்னு பாத்துக்கிட்டு வரோம். விவி வரா நாமி சாஞ்சி நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இன்னும் உசப் அவன் பாட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். கேஷ்லுக்கு மேல நீ என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஜோரா கேக்கான். இங்க ஒரு பக்கம் டால்டன் நடந்து வராரு. டே நான் ஒன்னும் பண்ணலடா, அந்த கிங்க அடிச்சு இங்க இருந்து பறக்க விட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீ அடிச்சு பறக்க விட்டது வேப்போலதானு சொல்லிட்டு டால்டன் வந்து கேக்குறாரு. ஆமா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அந்த 2 டாப்மேன் இருந்தால அவனுக்கு என்ன ஆனான்னு சொல்லிட்டு டால்டன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு மான் இருந்துச்சு, அந்த மானே அடிச்சு நொறுக்கிடுச்சு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டேய் உசப்பு நம்மளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்டா, வாடா அவனை போய் பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு மானுன்னு சொல்றான். மானான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா அது ஒளிருன்னு சொல்லிட்டு தப்பா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கு. டால்டன் பாக்காரு. டேய் ப்ளூ நோஸ் நீ ஆடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டாக்டர் ஹிர்லாக்ஸ் இறந்துட்டாரு, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லியிருப்பாரு அவரு. இதுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு டால்டன் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா கீழே விழுந்து மண்டி விட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம் கிங்டமே திரும்பி வாழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் பாஞ்சு வராங்க. இங்க ஒரு பக்கம் ஊர் மக்கள் பாஞ்சு வராங்க. வந்துட்டு முழிக்கானுங்க. இந்த கிரீச்சர் என்னடா வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு மானுடா இல்லடா அது மான்ஸ்டர்னு சொல்ல ஆரம்பிக்கானுங்க. நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். உசப்பு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டே இது மான்ஸ்டர்னு சொல்லிட்டு உடனே தலையிலே போடுதான் லூஃபி. டே ஒண்ணு மான்ஸ்டர்லாம் கிடையாடா, அவன் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனடா தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா அவன மான்ஸ்டர்னு சொன்ன, அவன் சும்மாவே ஓடுவான், இத்தனை பேர் சொன்னா நிக்கவா செய்வான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் இங்க சோப்பரை துரத்திக்கிட்டே இருக்கான். சோப்பர் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் வேகத்துல துரத்திட்டு வர லூஃபி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.